நாங்கள் அப்படி கிளம்பியாச்சு. இன்றைக்கி ஒரு அழகா ஃபங்க்ஷன் சதீஷ் ஆஃபீஸில் ஒரு அண்ணனுக்கு. ஸோ அப்படியே போய் சந்தனம் வச்சுட்டு நல்லாச்சு. அப்புறம் அப்படியே சந்தனம்லாம் வச்சுட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் பேசிட்டு அப்படியே சாப்பிட்டு போய்ட்டோம். சும்மாவே 3:30 ஆகிட்டோம். சாம்பார் ரசம் அதெல்லாம் இருந்துச்சு. செம்மையாக இருந்துச்சு சாப்பாடு. பசி சாப்பிட்டுட்டு அப்படி நாங்கள் சுற்றி கிளம்பியாச்சு. ஈவினிங் ஒரு ஃபங்க்ஷன் சொல்லிட்டு டிமார்ட் போய் கிஃப்ட்ஸ் பார்த்தோம். சும்மா பண்ணிட்டு நாங்கள் வந்து அப்படியே வீட்டுக்கு போய் கிளம்பியாச்சு ஃபங்க்ஷனுக்கு. ரொம்ப சட்டை பண்ணிட்டு காலேருந்து எனக்கு எதுவுமே வாங்கி கொடுக்கும். இது மட்டும் சதீஷ் மில்கி பேர் வாங்கி கொடுத்தோம். அதை கலந்துட்டு இருந்தாங்க. அம்மா லேட் ஆகிட்டு சாயந்தரம் நல்லா வெறும் கிளம்பிட்டு இருந்தோம். வீடியோ எடுக்கலாம் அம்மா போ நட மெதுவா அப்படிதான் மெதுவா தலையில் வைக்கக்கூடாது, கையில் வச்சுக்கொண்டு போ. அம்மாவை இறக்கிட்டு போவா. டேய் அவ்வளோ தூரம் போயிட்டேன். காணுங்களை வா. எங்கே இருக்காங்க? ஃபேமிலியோட வந்தோம்னா 80 ரூபாயில் எல்லாம் எனக்கு அண்ணனுங்க. எனக்கு ஒன்றா ஓட்டியே வருவாங்க. அவனோட ஆஃபீஸ் ஃப்ரெண்ட்ஸ். அவங்களுக்குலாம் கொடுக்காத, அதுவும் இவனுக்கு கொடுக்கவே கொடுக்காத. இல்லைடா இவனுக்கு இல்லைம்மா கல்யாணம், இவனுக்கு ஸ்பெஷலாக கவனிப்போம். கண்ணத்தை பிடிக்கக்கூடாது பாப்பா கண்ணா. அப்படி நாங்கள் சாப்பிட்டு போயிட்டோம். பரோட்டாலாம் காலி ஆகிட்டு நாங்கள் பரோட்டா இருக்குது சால்னா காலி ஆகிட்டுனாங்க. சரின்னு சொல்லி அப்படியே அதை மட்டும் வாங்கி சாப்பிட்டுட்டு ஆச்சு. கேசரியும் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. அப்படியே கிளம்பியாச்சு. அப்புறம் பேசிட்டு அப்படியே கிளம்பியாச்சு. அப்படியே எனக்கு செம்மையாக போச்சு. உங்களுக்கு எப்படி போச்சுன்னு சொல்லுங்கள் கமெண்ட்டில். லைஃப் படுத்துட்டேன் நான். இப்போ